அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம், அவசியமாக பாருங்கள். புதையல் யோகம் நிறைந்த மாதமாக ஆகஸ்ட் மாதம் அமைவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரும்பான்மையான கிரகநிலைகள் மிகவும் சாதகமாகவும் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பில் வலம் வருகின்றன. அதிலும் குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை மிகவும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கின்றனர். அது மட்டுமல்லாது விதியாக்காரகரான புதன், ராசியின் அதிபதியான புதன் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற்று நேர்கதியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவர் தற்போது தனஸ்தானத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். இது சாதகமற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட 13ஆம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று நேர்கதியில் வலுவாக சஞ்சரிப்பதால் அபரிவிதமான நன்மைகள் நிச்சயமாக உண்டு. சுக்கிரன் மிக வலுவாக தைரியஸ்தானத்திலும் மாதத்தின் இறுதியில் சுகஸ்தானத்திலும் நுழைகிறாருங்க. சுக்கிரனுடைய அமைப்பு அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல மாறுதலை பெற்று தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இதைவிட மிக வலுவாக 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் முற்பகுதியிலும் 3ஆம் இடமாகிய தைரியஸ்தானத்தில் பிற்பகுதியில் சூரியன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. ராசிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெறுவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பொதுவாகவே சூரியன் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான 3ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவது பல்வேறு வகையில முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறது. அதிலும் குறிப்பாக புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திரனும் மிகவும் சாதகமாக வலம் வருகிறாருங்க. நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு புதையல் யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான சூழலை நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. பூமிக்கு அடியில் இருந்து கிடைக்கக்கூடிய பொக்கிஷங்கள் மட்டும் புதையல் அல்லங்க. நம்மளுடைய வாழ்வில் இதுவரை கண்டுபிடிக்க முடியாத அல்லது தொலைந்து போன பொருட்களோ உலோகங்களோ எதுவாக இருந்தாலும் மீண்டும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. அதிலும் குறிப்பாக தொலைந்து போன நண்பர்கள், உறவுகள் பலப்படுவதற்கான யோகமும் இந்த தருணத்துல புதையலாக உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. பல்வேறு விஷயங்கள்ல புதிய சிறப்பான வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க. நீண்ட நாட்களாக நல்ல வரன் தேடி கொண்டிருப்பவர்களுக்கு புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்க்கை துணையை கண்டிப்பாக தேர்வு செய்யக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக உண்டு. ஏனென்றால் விரயஸ்தானத்தில் மங்களகாரகனும் குருவும் இணைந்து குரு மங்கள யோகத்தை வலுவாக உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமைவதுதான் மிதுன ராசிக்காரர்களுக்கு மேலும் சிறப்பான ஒன்றாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. இதோடு மட்டுமல்லாது ராகு கேதுவும் மிக சாதகமாக வலம் வருகின்றன. குறிப்பாக ராகு கர்மஸ்தானம் என்னும் சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திலும் கேது 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்திலும் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க. ராசிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் 9இல் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அவர் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட பெரிய அளவிற்கு சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் நிச்சயமாக ஏற்படாது. ஆனால் அனைத்து விதமான பணிகளிலும் சற்று கூடுதல் கவனம் என்பது மிக முக்கியமாக இந்த தருணத்தில் நிச்சயமாக தேவைப்படுகிறது என்பதும் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருந்தாலும் கூட குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகளில் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக பல கிரக நிலைகள் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் பெரிய அளவிலான அலைச்சல்கள் நிச்சயமாக குறையும். சிறிய சிறிய பிரச்சனைகளை கூட பூதாகரமாக மிகைப்படுத்தி காட்டப்பட்ட சூழல் குடும்ப ரீதியாக நிச்சயமாக மறைவதற்கான சூழல் உண்டுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிப்பதற்கான யோகம் உண்டு. ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு இணக்கமாகவும் ஒற்றுமையாகவும் செயல்படுவதற்கான யோகம் உண்டு. எந்த விதமான குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் அவை அளவோடு தான் நிற்குமே தவிர அளவுக்கு மீறி செல்வதற்கான வாய்ப்பே இல்லை. அத்தனை விதமான குடும்ப பிரச்சனைகளையும் சுமூகமாக எதிர்கொள்வதோடு மட்டுமல்லாது எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மங்களகரமான பல சுப நிகழ்வுகளும் இந்த தருணத்தில் நடைபெறும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல், 2 நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காதல் என அனைத்துமே கைகூடுவதற்கான யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக உண்டு. குறிப்பாக புத்திர பாக்கியமும் திருமண பாக்கியமும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் மிகவும் வலுவாக அற்புதமாக அமையக்கூடிய தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. இதோடு மட்டுமல்லாது குரு பகவானுடைய சுப பார்வையும் 4ஆம் இடமான சுக
சுகஸ்தானத்தை அதீதமாக வலுப்படுத்துகிறது. எனவேதான் பல்வேறு வகையான வீண் அலைச்சல்கள், உடல் சார்ந்த உழைப்புகள் பெரிய அளவில் குறைவதற்கான யோகம் உண்டு. உத்தியோக ரீதியாக கடுமையாக வைத்து வந்த சூழ்நிலையில் தற்போது சில மாற்றங்களை நல்ல வலுவாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. உங்களது உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நியாயமாக எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சலுகைகள் உங்களை தேடி வரும். குறிப்பாக இந்த தருணத்தில் உத்தியோகத்துறை ரீதியாக புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் மிக வலுவாக நிறைந்த மாதமாக ஆகஸ்ட் மாதம் நிச்சயமாக அமைய போகிறது. எதிர்கால நலனுக்காக தற்போது மிதுன ராசிக்காரர்கள் உத்தியோக ரீதியாக எடுக்கக்கூடிய நல்ல மாறுதல்கள் மிக வலுவாக சிறப்பாக முன்னேற்றத்தை பெற்று தரக்கூடிய வகையில் நிச்சயமாக அமைய போகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறை ரீதியான பணிகளில் நீங்கள் திட்டமிட்ட அனைத்து விதமான பணிகளையும் செவன செய்து முடிக்க முடியும். அரசாங்க ஆதரவும் மிக வலுவாக கிடைக்க போகிறது. தொடர்ந்து சந்தை நிலவரமும் உங்களுக்கு லாபத்தை உயர்த்தி கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைய போகிறது. உற்பத்தி அதிகரிப்பதோடு உற்பத்திக்கான செலவினங்கள் குறைகிறதுங்க. எனவே லாபம் பல மடங்கு உயர்வதற்கான யோகம் உண்டு. புதிய ஆர்டர்கள் மிக பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் இந்த தருணத்தில் உண்டு. கலைத்துறை ரீதியான பணிகளில் உங்களுடைய தனித்திறமையை கண்டுபிடிப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. தனித்திறமையின் மூலமாக மிக பெரிய அளவிலான வாய்ப்புகளை கணிசமாக பெற்று பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் புதிய தயாரிப்புகளில் தைரியமாக முதலீடு செய்வதையும் துணிந்து மேற்கொள்ளலாம். அவை அனைத்திலும் மிக அற்புதமான வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கலைத்துறையில் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவில் அரசியல் முதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அத்தனை விஷயங்களையும் பக்குவமாக கையாளக்கூடிய வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக ஆகஸ்ட் மாதத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவே அரசியல்ல கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும். மாணவர்களின் கல்வி சார்ந்த பணிகளில் ராசியின் அதிபதியான வித்யாகரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெற்று நேர்கதியில் சஞ்சரிக்க போகிறார். எனவே கல்வியில் இருந்து வந்த சிறு தடமாற்றமும் நல்ல முன்னேற்றமாக அமைவதற்கான சூழல் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டதை விட மிக பெரிய அளவில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் வலுவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக கிடைக்கிறதுங்க. புதிய விவசாய நவீன உபகரணங்கள் வாங்குவதற்கான யோகமும் உண்டு. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நிம்மதியான குடும்ப சூழ்நிலையும் தொழில் ரீதியான வாய்ப்புகளும் மிக சிறப்பாக அமையும். எதை செய்தாலும் பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி ஏற்படுவதற்கான யோகம் மிதுனராசிக்கார பெண்மணிகளுக்கு இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதுன ராசிக்கார பெண்மணிகள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் அகன்று புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான மகிழ்ச்சி நிறைந்த தொலைந்து போன வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.